அதிகாரத்தில் மாத்திரமே இந்த சங்கதி கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் அவர் இயேசுவை ராஜாவாக காட்டுகிற சம்பவங்களையே இங்கு பதிவிட்டுள்ளார். அதில் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு அதை வைத்து இயேசு இருந்த ஸ்தலத்துக்கு சென்றது மத்தேயுவில் மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. சரித்திர பின்னணி என்னவென்றால், கிழக்கு தேசங்களிலிருந்து ஞானிகள் புறப்பட்டதாகவும் சிலர் 3 பேர் மாத்திரமே சென்றதாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் மத்தேயு 2 சாஸ்திரிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து 3 பேர் அல்ல, அநேகர் பேர் என்பது தெளிவாகிறது. சீனா, இந்தியா, இலங்கை, பாரசீக, பாபிலோனிய ஏடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் பல பேர் நட்சத்திரத்தை தொடர்ந்து சென்றதாக வரலாற்றில் பதிவு இருக்கிறது. கிரேக்கத்தில் ஆடியோ என்றால் அவருடைய, ஆஸ்ட்ராஸ் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். இவர்களுடன் நிகழ்காலத்தில் நம்முடைய நட்சத்திரங்களும் வருங்கால நட்சத்திரங்களும் அவரை காண சென்றால் எப்படி இருக்கும் என்ற ஒரு சிறிய கற்பனை நாடகம் இதோ உங்களுக்காக உங்கள் முன்னால். அப்பப்பா என்ன குளிரா இருக்கு. அக்கா, எங்க இந்த குளிர்ல வேகமா போறீங்க? அதுவா, என் ஃப்ரெண்டுக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்க போறேன். இந்த காலத்துலயும் நேர்ல விசாரிக்கிறீங்களே, சூப்பர் அக்கா. இந்த காலத்துல நேர்ல விசாரிக்கிறது குறைஞ்சிட்டே போகுது. இந்த காலத்துலயாவது இப்படி விசாரிக்கிறோம். இனி வர காலத்துல எல்லாம் ரோபோட் மூலமா போய் பார்க்கிறோமோ இல்ல ட்ரோன் மூலமா போய் விசாரிக்கிறோமோன்னு யாருக்கு தெரியும்? அக்கா, பாய் பேபியா கேர்ள் பேபியா? பாய் பேபி தான். பஸ் பேபி பாய் பேபி தானே நல்லா இருக்கும். பாய் பேபின்னா கேட்டு வாங்கலாம், கேர்ள் பேபின்னா நிறைய கொடுக்கணும்ல, அதுதானே இந்த உலகத்தை நினைக்கிறாங்க. அப்படிங்கிற. ஆனா 2000 ஆண்டுக்கு முன்னால ஒரு பாய் பேபிக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படியாக்கா? என்ன கிஃப்ட்ஸ்? பார்க்க ஆசையா இருக்கு. அதுக்கு 2000 ஆண்டுக்கு முன்னால போய் பார்க்கவா முடியும்? ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க இருக்கோம் இப்போ? இடமே தெரியலையே. அதோ பாருங்க, 3 பேர் ஒட்டகத்தை ஏதோ கொண்டுட்டு வராங்க. ஐயோ, நம்ம 2000 ஆண்டுக்கு முன்னால டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமா? ஏ ஜாலி ஜாலி. நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வாரீங்க? எங்க போறீங்க? நான் தான் மெல்கு, பாரசீகத்திலிருந்து வந்திருக்கிறேன். அதாவது பெர்ஷியன் தேசத்திலிருந்து வருகிறேன். ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை கண்டு உலகையே ஆள போகிற ஆண் குழந்தையே ரட்சகர் பிறந்து விட்டார் என்று ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை கண்டு அதோட வழி நடத்துகள் படி பல மைல் தூரம் பிரயாணம் சென்று இங்கே வந்திருக்கிறேன். நான் தான் கஸ்பர், இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கேன். ஒரு நாள் நான் வாக்கிங் போகும்போது வானத்தில் ஒரு அதிசயமான நட்சத்திரத்தை கண்டேன். ஆனால் அதோட பேர் எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது அது நகரவே இல்லை. ஒரு நாள் எனக்கு ஞானம் கிடைத்தது. அது சர்வலோகத்தின் ஆண்டவருடைய நட்சத்திரம் என்று நான் அறிந்தேன். 90 நாள் பிறகு அதை பார்க்கும்போது அது நகர தொடங்கியது. நானும் உடனே அதை பின்னே வந்தேன். நான் தான் பால்தாசர். நான் அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். வானத்துல ஒரு அற்புதமான நட்சத்திரம் கண்டு அதன் வழி நடத்திடும்படி பல மாதங்களாக பிரயாணம் செய்து இங்கு வந்திருக்கிறேன். ஏன் இத்தனை நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் இந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ஃபாலோ பண்றீங்க? கூகுள் மேப் ஒன்றும் இல்லையா? அட
அட டாரின் பிள்ளை, 2000 ஆண்டுக்கு முன்னால ஒரு வசதியும் கிடையாது, மொபைல் போனும் கிடையாது. இதுல கூகுள் மேப் எங்க இருந்து? உலகத்தே ஆள போற பிள்ளை, அதிசய குழந்தை, ரெட்சகருக்கு இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்கீங்களே, ஒரு கிஃப்டும் கொண்டு வரலையா? அவர் ராஜாதி ராஜன். அதற்காக நான் இப்போ பாரிசாக நான் பொண்ணை கொண்டு வந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு பொண்ணா? பொண்ணெல்லாம் எவ்வளவு விலை தெரியுமா? அவர் ராஜாதி ராஜன், அதுக்கு அடையாளமாக பொண்ணை பரிசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அதுக்காக பரிசாக அவங்களுக்கு பொண்ணை கொண்டு போகிறேன். நான் அவருக்கு வெள்ளை போலும் கொண்டு வந்திருக்கிறேன். வெள்ளை போலமா? அதென்ன? அவர் இறப்பார்ல, அப்ப நம்ம கூட இருக்க மாட்டாரு. அதுக்கு அடையாளமாக அவர் இறுதி சடங்குக்கு வெள்ளை போலம் பரிசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்கா, இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்காங்க. சூப்பர்ல. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போமா? Habibi, welcome to 2050. Do you want a cup of tea or a coffee? No thanks. Please select your order. No thanks. Cup rejected. Thank you. அக்கா, இங்க பாரு, 2015 என் லேப்டாப்ல காட்டுது. ஆமா, நானும் செக் பண்ணேன். பாரு, பிசிக்கல் பண்ற ஒர்க் எல்லாம் ரோபோட் பண்ணிட்டு போகுது. இங்க பாரு, எனக்கு ஏஐ தான் இமெயில் டைப் பண்ணிட்டு இருக்கு. Sir, it's 2:30. Do you want your cup of tea and do you want lunch? Select yes or no. Yes. Sir, your order will be ready in 5 minutes. Thank you. என்னதான் அட்வான்ஸா போனாலும் கடவுளுடைய கைடன்ஸும் வார்த்தைக்கும் ஈக்குவலான சான்ஸே இல்லை. சரி, வேலையை பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஆலோசனை கேட்க யார்கிட்ட போவோம்னு திண்டாட வேண்டியது இல்லை. தேவனுடைய வார்த்தை மூலமா நமக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அது எந்த காலத்திலும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அந்த கைடன்ஸ் உண்மையிலேயே நமக்கு எது நல்லது அதைத்தான் சொல்லும். அந்த தேவனுடைய வார்த்தையை தினம் தினம் தேடி வாசிப்போமா? தேங்க்யூ.